கிருஷ்ணகிரியில் பாலியல் விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட சிவராமன் தற்பொழுது மரணம் அடைந்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போலியான என்சிசி கேம்ப் நடத்தி 13 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியது மட்டுமல்லாமல் 13 சிறுமிகளுக்கு பாலியல் சீண்டல் கொடுத்திருந்த சிவராமன் என்பவரை போலீசார் கைது செய்திருந்தனர். இந்த நிலையில் எலி பேஸ்டை சாப்பிட்டு அவர் தற்கொலைக்கு முயன்ற நிலையில் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். அங்கு சிகிச்சை பலனின்றி தற்போது அவர் உயிரிழந்திருப்பதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிருஷ்ணகிரி பாலியல் விவகாரத்தில் கைது செய்யப்பட்டிருந்த சிவராமன் தற்பொழுது மரணம் அடைந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாஸ்கர், அவர் எவ்வாறு உயிரிழந்திருக்கிறார்? மருத்துவமனை தரப்பிலிருந்து என்னென்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. நிச்சயமாக, அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் பருகூர் அருகே கந்திக்குப்பம் என்ற பகுதியில் செயல்பட்டு வந்த தனியார் பள்ளியில் போலியான என்சிசி முகாம் நடத்தி 13 குழந்தைகளுக்கு பாலியல் ரீதியான தொல்லை மற்றும் ஒருவருக்கு பாலியல் வன்கொடுமை அளித்த நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகி சிவராமன் தான் கைது செய்யப்படுவதை முன்னதாக அறிந்து எலிபேஸ்டை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இந்த சூழ்நிலையில் அவரை கைது செய்து கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளித்து வந்த நிலையில் அதாவது மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை பெற்று வந்தார். இந்த சூழ்நிலையில் அதாவது இன்று சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலன் அளிக்காமல் பலனின்றி உயிரிழந்தான். மேலும் மருத்துவமனை சார்பில் அதாவது சிகிச்சை தொடர்ந்து அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அதாவது எலிபேஸ்ட் சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றதால் அதிக அளவு எலிபேஸ்ட் சாப்பிட்டுள்ளதால் தீவிர சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தான் என்று மருத்துவமனை தரப்பிலும் காவல்துறை தரப்பிலும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர்.